இன்றைய அப்பத்துணிக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் ஆவியும் விசுவாசமும் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். கவனிங்க, ஸ்தேவான் விசுவாசத்தினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தானா. பாருங்க, பெரிய அற்புதங்கள் அவர் என்ன செய்தார்னு நமக்கு வேதத்துல பதிவு செய்யப்படல. ஒருவேளை மரித்தோரை எழுப்பினாரா எனக்கு தெரியாது. முடவர்களை அவரு சரி செய்தாரா, குணமாக்கினாரா என்று தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். பாருங்க, காரணம் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் ஸ்தேவான் பெரிய காரியங்களை செய்தாராம். இன்னைக்கு நீங்க தேவனிடத்துல பெரிய அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, பெரிய அடையாளங்களை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களே. ஆண்டவர் எனக்கு இந்த அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்ய வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்ம இடத்துல என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார், பெரிய அற்புதங்களை செய்கிறார். பாருங்க, இந்த ஸ்தேவானுக்குள்ள இந்த விசுவாசம் எப்படி வந்தது நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற வசனத்துல நான் வாசிக்கிறோம். பாருங்க, 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த அப்போ அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் ஸ்தேவான். அப்ப ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்க ஒரு மனுஷன். நீங்க பாருங்க, அவரை கல்லெறியும் போது கூட வசனம் சொல்லுகிறது, அவர் ஆவியில் நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. அந்த தேவகுமாரன் உட்கார்ந்து இருக்கிறதை அவர் தரிசித்தார் என்று நாம் பார்க்கணும். அப்போ ஸ்தேவான் எப்பொழுதும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்ததுனால அவருக்குள்ள இந்த விசுவாசம் கிரியை செய்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு விசுவாசத்தை தருகிறவர். ஆவியின் கனிகளை நீங்க பாருங்க, விசுவாசம் என்று ஒன்றை நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள இருந்து நமக்கு விசுவாசத்தை தருகிறவர், பெரிய அற்புதங்களை அடையாளங்களை நம்மை கொண்டு செய்ய வைக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தூய ஆவியானவர் தான். இன்றைக்கு நீங்க இந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியில நீங்க எப்போது நிறைந்திருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.